கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். எம்ஐ வெஸ் சிஎஸ்கே மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவரு கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். சார், எம்ஐ டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அதுலயே அவங்க முதல் வெற்றிய பதிவு பண்ணிட்டாங்களா? அப்படி சொல்ல முடியாது. அவங்களே வந்து அந்த பிட்ச பத்தி ஒன்றும் தெரியல, அதனால நான் ஃபீல்டிங் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு ஹர்திக் பாண்டியா. எவ்ரிதிங் வென்ட் வெல் ஃபார் தெம், அவ்வளவுதான். அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சது எம்ஐயை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் அதை சொல்லணும். சார், நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்த நிறைய மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மாத்ரேவை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஷேக் ரஷீதையும் இன்னைக்கு இறக்குவாங்களா, ஓப்பனிங்ல கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அவரையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 4 ரன், 2வது ஓவர் 8 ரன், 3வது ஓவர் 16 ரன். பவர் பிளேவே இப்படி தொடக்கம் சரியில்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டிராபேக்கா அமையுது சிஎஸ்கே? ரச்சின் ரவீந்திரா வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அவருக்கு. என்ன அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, கான்வே இல்லாததுனால ரச்சினை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதா போச்சு சிஎஸ்கே. அவங்க அதனால அவர் மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருந்தது. அவருக்கு வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு தேவை, அவருக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அவர் மேல நம்பிக்கை ஜாஸ்தி வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு சிஎஸ்கேக்கு. வேற வழி இல்லாம அவர் கண்டினியூ பண்றதா போச்சு. ஏன்னா எல்லாரும் ஃபெயிலியருங்க. விஜய் சங்கர் ஃபெயிலியர், ஹூடா ஃபெயிலியர், திரிபாதி ஃபெயிலியர், எல்லாரும் ஃபெயிலியர். எவ்வளவுதான் நீங்க வெளியே துரத்துவீங்க ஆளுங்களை? அப்புறம் நீங்க வந்து 19, 20 வயசு பசங்களை வச்சுட்டே விளையாட முடியும்? அந்த மாதிரி விளையாடி பழக்கம் கிடையாது இல்ல சிஎஸ்கேக்கு. அவங்க கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ் இவ்வளவு டீம்ல எடுத்துட்டு யாரை பார்த்தாலும் ஒண்ணு ஒத்து வரல அப்படின்னா வேற வழி இல்லாம சில பேர்கிட்ட, சில யங்ஸ்டர்ஸ் கிட்ட கண்டினியூ பண்றதா மாதிரி ஆச்சு. அதான் ரச்சின் ரவீந்திரா கண்டினியூ பண்ணாங்க. மற்றபடி ரெண்டு யங் பிளட் நீங்க வந்து சிஎஸ்கேல யாருக்கும் சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அழகா 2 பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் நல்லா தான் ஆடினாங்க. பட் போர்லையே, மற்றபடி டீம் இல்லையே. மிடில் ஓவர் பாத்தீங்கன்னா ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி ஆடிட்டோங்க. அவருக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் தேவைப்படுது, வந்தோடனே அவரால் சுத்த முடியலன்னு ப்ரொமோட் பண்ணி அனுப்புறாங்க. அவரு நின்று ஆடுறாரு. சிவன் தூபி அடிச்சே ஆகணும், எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க? அடிக்கிறாரு, 50 அடிக்கிறாரு. எல்லாம் தான் இருக்கு, நம்ம சொல்ற எல்லாம் தான் இருக்கு, மேட்ச் வின் பண்ண முடியலையே. அப்ப என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, உங்க சிஎஸ்கேவோட ஸ்டைலு ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த T20க்கு என்ன டிமாண்டோ, அவங்க எதுக்கு என்ன தேவைப்படுதோ அது இல்ல சிஎஸ்கே கிட்ட, அது மிஸ்ஸிங். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து 2 பேர் அடிக்கிறாங்கல்ல, அது அந்த 2 பேர் அடிக்கிறாங்க, அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆகுது. ஒரு டீம் எடுத்தோன்னா இப்ப வந்து SRH எடுத்துக்கோங்க, இல்ல பஞ்சாப் எடுத்துக்கோங்களேன், அதுல வந்து அடிக்கிறவங்க வதன்னு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அங்க நின்று ஆடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் அங்க பிரச்சனை. இங்க வந்து எல்லாருமே நின்று ஆடிட்டு இருக்காங்க, எல்லாருமே டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு ரெண்டு விக்கெட், அதுவும் இந்த 2 சின்ன பசங்க வந்ததுனால உங்களுக்கு அந்த சிஎஸ்கேக்கு ஒரு மொமெண்டம் இருந்த மாதிரி, திடீர்னு ஒரு இன்டென்ட் இருந்த மாதிரி காமிச்சதே தவிர, பட் நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே ஸ்கொயர் 1 அப்படியே சுத்தி வந்து அந்த இடத்துல வந்து நிக்குது. அதுக்கப்புறம் இப்படி தடுமாறி வந்து முனகி ஓன் கத்தி கதறி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து திடீர்னு அடிக்க ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கணுங்கிறது தெரியல. ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து மேட்ச் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களால இப்ப நான் அடிச்சு ஆடணுமா, இப்ப தூபேக்கு வந்து நான் அடிச்சு ஆடணுமா, இதுல இன்னும் கொஞ்ச நேரம் ஒட்டணுமா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத சிச்சுவேஷன்ல இருந்துடுறாங்க அவங்க. இன்னைக்கு ஜடேஜாவும் பாருங்க அந்த மாதிரிதான் இருந்தது. திடீர்னு அவங்க எல்லாத்தையும் முடிஞ்சு ஓகே நம்ம அடிக்கணும்டா, இன்னிங்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க 18 ஓவர் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு அடிச்சுக்கோன்னு அடிச்சு ஒரு மாதிரி 170 தேத்தினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 175 குட் ஸ்கோர் தான் நான் நினைச்சேன். பட் இந்த மாதிரி எல்லாம் பேட்டிங் எல்லாம் இருந்ததுன்னா ஆட முடியாது. எதை போட்டாலும் அடிச்சா, சென்னை 28ல சொல்றாம எதை போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படி அந்த மாதிரி அந்த பையன் சொல்ற மாதிரி எதை போட்டாலும் அடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. எல்லாம் டாப் கிளாஸ் போலர்ஸ் தான் இருக்காங்க. அஸ்வின்ல இருந்து ஜடேஜால இருந்து நூர் அகமது போலிங்க்கு என்ன குறைச்சல்? நல்லா தான் இந்த கலீல் அகமது எல்லா மேட்சும் நல்லா தான் போட்டாரு. மின்ஸ்மிட் இந்த பொடிக்கறின்னு சொல்லுவாங்கல்ல, பொடிக்கறி போட்டாங்கல்ல 2 பேரும் வந்து, ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும்.
அதுவும் முதல்ல என்னமோ கொஞ்சம் இப்படி மரியாதை கொடுக்குற மாதிரி, சார் வாங்க சார் அப்படின்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. போகும்போது இப்போ புறமண்டையில அடிக்கிறாங்கல்ல அப்படி திரும்பினோன்னு. அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க சிஎஸ்கே. நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ல 14 வயசு பையனை டெபு பண்றாங்க வைபவ் சூரியவன்சின்னு. இன்னைக்கு சென்னையில 17 வயசு பையனை அவருக்கு இன்னும் கொஞ்சம் லாங் கேப் கொடுத்து தான் அவரை உள்ள எடுத்துட்டு வருவாங்கன்னு பேசின ஒரு இடத்துல அவரை எடுத்துட்டு வந்தாங்க. அவரோட இன்டென்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆஸ் எ யங்ஸ்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டெபு மேட்ச்லே இந்த அளவுக்கு ஃபியர்லெஸ்ஸா விளையாடுறாருங்கும் போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க? டூ டூ ஏர்லிங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் இப்பதான் அந்த குழந்தை உள்ள தவிர்த்து வந்திருக்கு. அதுக்குள்ள நான் அதை பத்தி அது ஓடுமா, அந்த கையில பேட்டன் பிடிச்சிக்குமா, ஹேண்ட் ஓவர் பண்ணுமா, ரிலே ரேஸ் ஓடுமா, 100 மீட்டர்ஸ் ஓடுமா, மராத்தான் ஓடுமான்னு இப்பெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா இப்பதான் ஓகே, அந்த பையனுக்கு இருக்கிற ஒரு அந்த அந்த சின்ன அந்த இளங்கன்று பயம் அறியாது, அவ்வளவுதான். அந்த யங் பிளட் அதோட வேலையை காமிச்சது கொஞ்ச நேரம் கதி கலக்கிட்டான் அந்த அவங்க ஊர்ல. அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்கணும் அவங்ககிட்ட? அவன் கொடுத்த சான்ஸுக்கு அந்த பையன் வந்து ஓபன் பண்ணி அந்த கதவை திறந்து விட்டு இப்படி எல்லாம் ஆடலாண்டா அவங்கள, இவங்கெல்லாம் ஒண்ணும் பெரிய போலர் இல்ல அப்படின்னு காமிச்சிட்டு போனா ஆடலையே பின்னாடி வந்த பெருசுங்களாம். அது அவ்வளவுதான். சரி, இட்ஸ் டூ ஏர்லி டு கமெண்ட் அபவுட் மாத்திரை. கொஞ்ச நாள் ஆகட்டும். பட் இருக்கு, நல்ல ஸ்ட்ரோக் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆடினதுல ரன்ஸ் அதிகமா அடிச்சது மாத்திரையா இருந்தா கூட, கேமை பொறுத்த வரைக்கும் நான் ரசிச்சது ஷேக் ரஷீதோட கேமை தான். நான் இப்போ சொல்றேன், கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அந்த பையனை வந்து அந்த சாண்ட்னர் மாதிரியான ஒரு ஒரு மார்வலஸ் போலர், அந்த மாதிரியான ஒரு மார்வலஸ் டெலிவரி போட்டு தான் இன்னைக்கு விக்கெட் எடுத்துருக்க முடியும். இல்லைன்னா அந்த பையன் இன்னைக்கு ஆடின ஸ்டைலுக்கு நின்று ஆடணுங்கிற மூடும் இருக்கு, அடிக்கணுங்கிற மூடும் இருக்கு அவனுக்கு. அப்படி ஆடிட்டு இருந்த ஒரு ஆளை எக்ஸலன்ட் டெலிவரி. அது வந்து அது கூப்பிட்டு அந்த தண்ணி காமிக்கிற மாதிரி இந்த வா 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 வான்னு அப்படின்னு கூப்பிட்டு அப்படி இழுத்து விட்டாரு பாருங்க அந்த ஸ்டம்பிங்க்கு. ஐயோ, ஒன்லி சாண்ட்னர் கேன் போல். அந்த மாதிரி டெலிவரிஸ் வேற யாரும் போடக்கூட முடியாது. ஆனா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பையன் ஷேக் ரஷீத் லுக்ஸ் டு பி வெரி வெரி ஃபார்மிடபிள். 7th ஓவர் வந்து ஆயுஷ் மாத்ரே அவுட், 8th ஓவர் வந்து ஷேக் ரஷீத் அவுட். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் தூபேவும் ஜடேஜாவும் தான் விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேருமே இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல விளையாடி இருக்கிற பிளேயர். இப்போ நம்ம சென்னை பேட்டிங் எடுக்கும்போது இந்த பிச்சில் ரன் அடிக்க முடியாதா அப்படின்னு தோணுது. அப்படியே நம்ம ஆப்போசிட்ல பார்த்தோம்னா இந்த பிச்சில் இப்படிலாம் அடிக்கலாமான்னு தோணுது. அப்ப எந்த பக்கம் நம்ம பாக்குறது மேட்ச? யார அடிச்சதோட கம்பேர் பண்றீங்க இப்போ? நீங்க ஜடேஜாவும் தூபே அடிக்காதத யாரோட எந்த 2 பேட்ஸ்மேன் அடிச்சதை பத்தி கம்பேர் பண்றீங்க? ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் அடிச்சதை கம்பேர் பண்றீங்க இல்லையா? அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டீம் பாத்தீங்க தெரியும்ல. அவங்க அவுட் ஆயிட்டு போனா பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியும்ல. இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டு போனா பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியும்ல. அப்புறம் பேசவே கூடாது. இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டு போனா காலி, 100 ரன் ஆல் அவுட். அவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டு போனா இன்னும் கூட 12 ஓவர்ல முடிக்கிறதுக்கு பின்னாடி ஆள் இருக்கு. அதுதான் டிஃபரன்ஸ். டீம் இல்லைங்க, சிஎஸ்கேல டீம் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், டீம் இல்லாத ஒரு டீமை வச்சுட்டு நீங்க என்னத்தை பேசுவீங்க நீங்க? புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என்னன்னா ரோஹித் சர்மா வந்து கிட்டத்தட்ட 7 மேட்சா வந்து அவரோட ஃபார்மோட தேடல்லயே இருந்தாரு. சிஎஸ்கே ஏதாவது மேட்ச் விளையாடினாலே ஃபார்ம்ல இல்லாத ஒரு பேட்டரையோ பவுலரையோ ஃபார்முக்கு கொண்டு வரது தான் அவங்களோட டெக்னிக்காவே வச்சிருக்காங்க போலக்கு. ஏன்னா ஆர்ஆர் கூட பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க. எல்எஸ்டி கூட பாத்தீங்கன்னா 27 கோடி கொடுத்து ஒருத்தர் விளையாடவே இல்லை, கேப்டன்சியும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ரிஷப் பண்ட்டை வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ ரோஹித் சர்மாவை பேக் டு ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கேனாலே ரோஹித் சர்மா ஒரு பேயா மாறிடுறாரு, என்ன காரணம்? இல்ல, அப்ப அதாவது ஐபிஎல்ங்கிற அந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம பெரிய ஆளுகள்லாம் பார்த்து அவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு இருந்தா ரசிக்க முடியாது. ஒரு பெரிய பிளேயர்லாம் வந்து அடிக்கணும். அப்பதான் வந்து அது அந்த ஐபிஎல்ங்கிற டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பஸ் இருக்கும், ஒரு ஜூம் இருக்கும். அது யாருமே பண்ணலன்னா எப்படி? சிஎஸ்கேவாவது பண்றாங்கல்ல. ஒரு நல்ல பெரிய பெரிய ஃபெயில் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஆளை, ஃபார்ம்ல இல்லாத ஒரு ஆளை அழகா ஜம்முன்னு ஃபார்ம் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த டோர்னமெண்ட் நம்ம எதுவும் பண்ண முடியலப்பா, நம்ம வெளியே போறோம், இந்த டோர்னமெண்ட்லயாவது லைஃப் இருக்கட்டும், அதுக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதனாலதான் அவங்க ஃபேர் பிளேல நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்காக, தனக்காக இல்லாட்டா கூட மற்றவங்களுக்காக உழைக்கிறாங்க இல்ல, அதை பாராட்டலாம். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலையோ?
இல்ல சார். நீங்க சொல்றத பார்த்தா வஞ்ச புகழ்ச்சி அணி மாரி தான் இருக்கு. ஆனா வஞ்ச புகழ்ச்சி அணி தான் பண்றீங்க இது நல்லாவே இல்ல தெரியுது. வஞ்ச வஞ்ச புகழ்ச்சி அணியா, நொந்த புகழ்ச்சி அணியான்னு தெரியல. ஓகே சார், ஓகே சார். அ இப்போ ம். சென்னையோட பவுலர் எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தரால கூட அந்த விக்கெட்ஸ் காலம எடுத்துக் குடுக்கவே முடியல. ஜடேஜா மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுத்துக் குடுத்தாரு. அ ரச்சின் ரவீந்திரா அந்த கேட்சுக்கு போகவே இல்ல. அத ட்ரை கூட பண்ணல. இத எப்படி பார்க்கறது சார்? இதுதான் இந்த மாரிலாம் பிரிச்சு மேய்ஞ்சு ஒண்ணும் பிரயோஜனமே இல்ல ஈஸ்வர். மோட்டிவேஷன் இல்ல, அங்க டிரைவ் இல்ல. பெருசா நம்ம வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணுங்கிற அந்த அந்த வெறிலாம் ஒண்ணும் இல்ல. ஆ ஒண்ணும் இல்ல. ஓவராலா மும்பையோட இந்த கம்பேக் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து ஒரு எக்ஸலன்ட். வெரி குட். மும்பைய பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா எதுவும் இந்த மேட்ச் ஜம்முன்னு அந்த 175 வந்து எவ்வளவு அழகா குயிக்கா அடிக்க முடியுமோ அடிச்சு நெட் ரன் ரேட்ட மேல ஏத்திருக்காங்க. அவங்க தேர் நாட் கோயிங் டு லீவ் இட். அவங்க விடவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சண்டை போடுறதுன்னு முடிவோட இருக்காங்க. சூப்பரா செட் ஆயிருக்கு. ஒரு வின்னிங் ஸ்ப்ரீக் வந்துட்டாங்க. வெரி ஹாப்பி அபவுட் தெம். இந்த முதல்ல இருந்த அந்த தட்டு தடுமாற்றம்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நீங்க ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இருக்காரு, சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இருக்காரு, திலக் வர்மா ஃபார்ம்ல இருக்காரு, நமன்தீப் ஃபார்ம்ல இருக்காரு, போல்ட் சூப்பரா போடுறாரு, பும்ரா பத்தி அது எந்த நிமிஷம் வேணாலும் ஃபார்முக்கு வருவாரு. அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதாங்க. ஒரு 7-8 பேர் டிக்கு 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 அவ்வளவுதான். 11 2 3 அப்படி இப்படி இருந்தா கூட ஒரு 7-8 ரெடி. அவ்வளவுதான். டீம் டீம் சூப்பரா செட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஒண்ணும் பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அழகா இருக்கு டீம். ஐ எம் வெரி ஹாப்பி. அவங்கனால அது கீழே கீழே போயிட்டாங்களோ அப்படின்னு இருக்கும்போது அப்படி அப்படி சுதாரிச்சு மேல வருது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மேட்ச் இந்த இந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்பதாங்க கொஞ்சம் அந்த டோர்னமெண்ட்ல ஒரு களை கட்டும். தொடர்ந்து ஒரு 3 வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு எம்ஐக்கு? இன்னும் ஒரு 2, 3 மேட்ச் ஜெயிக்கட்டும். ஓகே சார், பார்க்கலாம். மும்பை வந்து தொடர்ந்து 3வது வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த மேட்ச அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சென்னைக்கு 2 ஹோம் மேட்ச் இருக்கு. அதிலயாவது ஒரு ஆறுதல் வெற்றிய வந்து சென்னையோட ரசிகர்களுக்கு சென்னை 50% 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குமாமே டிக்கெட்ஸ்லாம் அப்படியா? தெரியல சார். அத பத்தி ஒண்ணும் ஐடியா இல்ல சார். இல்ல, ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு அதுக்கு இதுக்கு அடுத்த மேட்ச் வந்து 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குமா? அதுக்கு அடுத்த மேட்ச் அந்த பக்கம் ட்ரிப்ளிகேட் போறவங்க எல்லாரையும் உள்ள இழுத்து உட்கார வைக்க போறாங்க. ஓகே சார். அப்படி நடந்தா ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளும் போய் மேட்ச் இந்த பார்க்கலாம். இந்த இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்த நம்ம கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு பதிவு பண்ண இது பரிமாறிக்கணும். நம்ம சிஎஸ்கேவோட ஓபனர் தேவன் கான்வேயோட ஃபாதர் பாஸ்ட் அவேன்னு நியூஸ் வந்திருக்கு. அதனால அவர் வந்து டீமை விட்டு கிளம்புறாரு. ஊருக்கு போற நியூசிலாந்து போற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அந்த அந்த காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து ஃபீல்டிங்க்கு வரும்போது சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு பிளாக் பேண்ட் சுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்ன காரணங்கிறத ரொம்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா போச்சு. இப்ப வந்து வந்திருக்கிற நியூஸ் வந்து டேவன் கான்வேயோட ஃபாதர் பாஸ்ட் அவே அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையா இருந்தா அவருக்கு நம்ம கிரிக்கெட் ஒன்லி சார்பாக அவர் நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஓகே சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.